الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த கலிமத்து தௌஹீத், இந்த கலிமத்துல் இஹ்லாஸ் நமக்கு இம்மை மறுமையின் வெற்றியை தர வேண்டும். அந்த கலிமாவுடைய சிறப்புகளை நாம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்விடம் பெற வேண்டும் என்றால் அந்த கலிமாவுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கலிமாவுடைய பொருளை உணர்ந்து அந்த கலிமாவை சொல்ல வேண்டும். அந்த கலிமா எந்த அர்த்தத்தை, எந்த பொருளை நமக்கு தருகிறதோ அதை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை நாவால் ஒப்புக்கொள்வதும் அதே நேரத்தில் அவசியம் என்பதாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த கலிமாவுடைய அடுத்த சில நிபந்தனைகள் தான் அந்த கலிமாவுக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் உண்மையாக இருப்பது, அதே போல் சொல்லக்கூடிய இந்த கலிமாவிலே இஹ்லாஸை, உள்ள தூய்மையை கடைபிடிப்பது. இது கலிமாவுடைய அடுத்த சில நிபந்தனைகள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதாக நாம் சாட்சி சொல்கிறோமே. அந்த அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் என்று கொள்வதற்கு என்ன காரணம்? அவன்தான் நம்மை படைத்து பரிபாலித்து இந்த அகிலத்தில் ஆட்சி அதிகாரம் செய்பவன். அவன்தான் நமக்கு உயிரை கொடுத்தான், அவன்தான் மரணத்தையும் கொடுப்பான். நாளை மறுமை நாளில் அவன்தான் மீண்டும் நம்மை எழுப்புவான். அவன்தான் நம்முடைய மாலிக், அவன்தான் நம்முடைய ராசிக் என்கிற காரணத்தில் தான் அந்த அல்லாஹ்வை நாம் வணக்கத்திற்குரியவன் என்பதாக சாட்சி சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அல்லாஹ் தான் நம்முடைய படைப்பாளன் என்று நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதாக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு அடிமைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். எனவே கீழ்ப்படிதல், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல் என்பது இந்த கலிமா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அந்த வார்த்தையில் உண்மையாக நாம் இருக்க வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் அந்த கலிமாவை 1க்கு 100 தடவை சொல்வார்கள், ஆனால் அந்த வார்த்தையில் அவர்கள் உண்மையாளர்கள் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறோம். உண்மையிலே என்ன ஒப்பந்தம்? யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியுள்ளவன் இல்லை, ஆகவே நான் இறுதி மூச்சு வரை உன்னை மட்டும்தான் வணங்குவேன் என்று ஒரு ஒப்பந்தம் அல்லாஹ்வோடு. அந்த வாக்குறுதியில், அந்த ஒப்பந்தத்தில் இறுதி மூச்சு வரை உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் கலிமா சொல்வது, இன்னொரு பக்கம் அந்த கலிமாவுக்கு முரணான ஷிர்க் செய்வது என்பது அந்த வார்த்தையில், அந்த வாக்குறுதியில் நாம் உண்மையாளர்களாக இல்லை என்று பொருள். அதை தான் அடுத்து இஹ்லாஸ் என்று நாம் சொன்னோம். சொல்லக்கூடிய இந்த கலிமாவில் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், அதாவது உள்ள தூய்மையோடு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிவிட்டு அந்த ஏகத்துவ வார்த்தைக்கு முரணான ஷிர்கான காரியங்களில் நாம் ஈடுபட்டால், சொன்ன அந்த வார்த்தையில் நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியவில்லை, சொன்ன அந்த வார்த்தையில், அந்த வாக்குறுதியில் நாம் உண்மையாளர்களாக இல்லை, சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் நாம் இஹ்லாஸோடு நடந்து கொள்ளவில்லை என்று பொருள். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். ரசூலிடம் வந்துச்சு, அவர்கள் கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாசி பிஷஃபாஅதிக யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் உங்களுடைய சிபாரிசை அடையக்கூடிய, உங்களுடைய பரிந்துரையை, ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியவான் யார், பாக்கியசாலி யார்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அந்த சஹாபியை அபூ ஹுரைராவை பாராட்டினார்கள். உங்களுக்கு முன்பாக இந்த கேள்வியை என்னிடம் யாரும் கேட்கவில்லை, என்னிடம் இருந்த ஹதீஸை அதிகம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றவரை பாராட்டிவிட்டு பிறகு ரசூல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅதி யௌமல் கியாமஹ் மன் قال لا இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்பிஹி, எவர் ஒருவர் உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறாரோ, அந்த வார்த்தையில் யார் முஹ்லிஸாக, உள்ள தூய்மை உள்ளவராக, உண்மையாளராக இருக்கிறாரோ அவருக்குதான் என்னுடைய பரிந்துரை நாளை மறுமை நாளில் கிடைக்கும். ஆகவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கூட நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையில் யார் உண்மையாளர்கள் இல்லையோ,
கலிமா சொல்கிறார்கள், வாயால் நாவால் சொல்கிறார்கள். ஆனால் நாவால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அந்த மக்களுடைய செயல்பாடுகளும் ஒத்துப்போகவில்லை. நாவால் கலிமாவை சொல்கிறார்கள், செயல்பாடுகளில் ஷிர்க் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஏகத்துவ கலிமாவை சாட்சியாக சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் தாயத்து அணிகிறார்கள். அந்த தாயத்து மீது நம்பிக்கை, சகுனம் பார்க்கிறார்கள். நல்லது கெட்டதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்கிற நம்பிக்கை கிடையாது. சகுனம் பார்த்தபடி பயப்படுவது, தாயத்துகளை நம்புவது, கண்டவர்களிடம் சென்று கைரேகை பார்ப்பது, குறி பார்ப்பது, அல்லது பள்ளிவாசல்களில் சில போலி இமாம்கள் இருப்பார்கள், அவர்களிடம் சென்று ஃபால் கிதாப் பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்பது, ஃபியூச்சர் பற்றி, எதிர்காலத்தை பற்றி அவர்களிடம் கேட்பது. அல்லாஹ்தான் யாவற்றையும் அறிந்தவன், எதிர்காலத்தை பற்றியும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கிற நம்பிக்கை கிடையாது. எனவே அத்தனை ஷிர்கான வேலைகளை செய்துவிட்டு ஒரு பக்கம் கலிமா என்னதான் சொன்னாலும், ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த கலிமா படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. காரணம், அந்த கலிமாவில் அவர்கள் உள்ள தூய்மை கொண்டவர்களாக இல்லை, உண்மையாளர்களாக இல்லை என்று பொருள். ஆகவே இப்படிப்பட்ட ஷிர்கான அனாச்சாரங்களை செய்துவிட்டு கலிமா சொன்னாலும் நாளை மறுமை நாளில் வெற்றி கிடைக்காது. நபிகள் நாயகம் அத்தகைய மக்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள்? ஷஃபாத் எல்லாம் செய்ய மாட்டார்கள், பரிந்துரை பேச மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து விடு என்று ரசூல் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். அந்த அனுமதி ரசூலுக்கு கிடைக்காது சொல்ல போனார். ஆகவே அன்பானவர்களே, இந்த கலிமாவை உணர்ந்து உறுதியான நம்பிக்கையோடு சொன்ன பிறகு இறுதி மூச்சு வரை அந்த வார்த்தையில் அந்த வாக்குறுதியை, அந்த சாட்சியை காப்பாற்ற வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஷிர்குடைய சின்ன கலப்படம் கூட நம்முடைய அந்த கலிமாவிலே, நம்முடைய அந்த கொள்கையிலே வந்துவிடக் கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.